நீங்க நம்புகிற காரியத்திற்கு தேவையான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நம்புகிற காரியத்திற்கு ஒருவேளை மனிதர்கள் உதவி செய்ய முடியாததா இருக்கலாம். நீங்கள் நம்புகிற காரியம் மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் தெரியலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். காற்று இல்லை என்றாலும் மழை இல்லை என்றாலும் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த காரியத்தை நீங்க நம்புகிற அந்த வாக்குத்தத்த வசனம் சீக்கிரமாய் நிறைவேறுகிறதை உங்க கண்கள் பார்க்க போகிறது. நீங்க நம்புகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு கேட்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நம்புகிற அந்த குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது. நீங்கள் நம்புகிற அந்த பதவி உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நம்புகிற அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய வார்த்தையை நம்புறதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நீங்க எதை நம்பினாலும் எதையெல்லாம் நம்புறீர்களோ நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து அல்ல, இருக்கிற எல்லா சிச்சுவேஷனை பார்த்து அல்ல, கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். உலகத்திலே இருக்கிறவர்கள் ஒரு நம்பிக்கையை உங்க முன்னாடி கொண்டு வருவாங்க. உலகத்திலே இருக்கிற சில ரிசல்ட்டுகள் உங்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கும். ஆனா நீங்க அதை அல்ல. நம்ம எதை நம்புறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரையே நம்ம நம்புகிறோம். யோசேப்புக்கு சின்ன வயதிலே ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அந்த தரிசனத்தை அந்த மனுஷன் என்ன பண்றான்னா ரொம்ப நம்புறான். ஆண்டவர் தான் அந்த தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்தை தந்த ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலையில் அந்த மனுஷனை நடத்தினாலும் அவனுடைய மனசு இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், நான் நம்புறேன் அப்படின்னு அந்த தரிசனத்தை தன்னுடைய இருதயத்திலேயே சுமந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை நம்பின அந்த காரியம் அவனுடைய 30வது வயதிலே அப்படியே ஒன்று கூட மாறாமல் கிருபையாய் நடந்து முடிந்தது. நான் விசுவாசிக்கிறேன் 10 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ எதுக்கு இதை நம்புற, இத்தனை வருஷத்துல நீ இதை நம்பலாமா? ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்களை தைரியப்படுத்துகிறார். இல்ல, நீ நம்புகிற காரியம், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம், நீங்க பல வருடங்களாய் நம்புகிற காரியம், உங்களுக்கு சின்ன வயசுல கர்த்தர் கொடுத்த அந்த நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க நம்பின அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே, நீ நம்பின காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒருவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். கர்த்தரே உங்களுக்கு அதை தருவார். உங்கள் பிள்ளையை குறித்து நீ நம்பி இருக்கிற காரியம் இன்றைக்கு எதிராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு குறித்து நீங்க நம்பின அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்புகிறதற்கு விரோதமாய் ஒருவேளை நிறைய மனிதர்கள் வித்தியாசமாய் எழுதி இருக்கலாம். நீங்கள் நம்புகிறதுக்கு விரோதமா நிறைய பேர் பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்க நம்புகிறதற்கு விரோதமாய் சத்துரு நிறைய முயற்சிகளை எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், நீங்கள் நம்புகிற காரியம் 100% நடக்கவே நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் அவராலே, நீங்கள் நம்புகிற காரியம் தேவனாலே வரும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை என்ன அப்படின்னா, நீ நம்பினா போதும் மகளே, நீ நம்பினா போதும் மகனே. அதான் யவீருவை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க, நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க, நீ நம்பாத, உன் பிள்ளை மரிச்சு போயிருச்சு, உன் பிள்ளை எப்படி உயிரோட வரும், அவ்வளவுதான் வராது. லாசரு மரித்து போகும்போது அப்படிதான் அவங்க அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும், உயிர்த்தெழுதல் நடக்கும், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும், அதுதான் நடக்க போகுது. ஆனா வேதம் சொல்லுது, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் பிள்ளை பிழைச்சிருக்கும்னு நீ நம்பு, உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு நீ நம்பு. வேதம் சொல்லுது அவர் நம்புகிறது அவருடைய கரத்தினாலே வாய்த்தது. பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு அவருடைய இருதயத்தில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சின்ன நம்பிக்கை இல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன். வேதம் சொல்கிறது அவள் நம்புகிறது அவராலே வந்தது. அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிறது அவராலே வரும்.
ஹல்லேலூயா. 38 வருடமாய் வியாதி. ஆனா அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அற்புதத்தை வாங்குறாங்க. இந்த மனுஷனை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனாலும் அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை. இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்காம போகாது, 1000 பேர் இருந்தாலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு அவன் நம்பினான். வேதம் சொல்லுது, அவனுடைய ஒரே ஒரு நம்பிக்கைக்காக ஆண்டவரே வந்து அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறது உண்மையானால், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதே மகளே, மகனே, சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிறது அவராலே வரும். 10 ஆண்டுகளாய் நீ நம்பிக்கொண்டிருக்கிறது அவராலே வரும். 20 ஆண்டுகளாய் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியம் கர்த்தராலே வரும். கர்த்தர் இன்னைக்கு திரும்ப பிராமிஸ் பண்றாரு, இல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை, உங்க நம்பிக்கை வீண் போவது இல்லை. கைகளை தட்டி ஆமோதித்து ஆமேன், 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 ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த 62வது நாள், இயேசுப்பா, என் பிள்ளை பல வருடமாய் நம்பிக்கொண்டிருந்த அந்த காரியம் கையெழுத்து இடப்படுகிறதற்காய், உங்க சமூகத்திலிருந்து அனுப்பிவிடப்படுவதற்காய் நம்பின அந்த காரியம், விசுவாசித்த அந்த காரியம், இந்த 100 நாள் ஜபத்துல நம்பின அந்த காரியம் இப்பவே 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 ஆண்டவரே, அது வெறும் நம்பினதோடு நிற்க வேண்டாம், நம்பினதோடு நிற்க வேண்டாம். அதற்கு அடுத்த படியாக அதனுடைய நிறைவேறுதலை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 4 விதமான வித்தியாசமான சூழ்நிலை. அந்த வித்தியாசமான சூழ்நிலையில ஆண்டவர் எப்படிப்பட்ட மகத்துவத்தை செய்தார் என்கிறதை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய, ஆமென், சாரி, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியினால் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரரை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். நீங்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவளுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா ஆண்டவர் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த குழந்தையை அவங்க வளர்த்துனாங்க. திடீர்னு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா வியாதியாய் இருக்கிறது. ஸோ வியாதியாய் இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய தாயார் அவர்களே எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நம்ம அந்த பக்குவத்தை பார்க்கலாம், இந்த பக்குவத்தை பார்க்கலாம், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் சமாளிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன வருது அப்படின்னா, அவர்களால சமாளிக்கவே முடியாத அளவிற்கு இனி குழந்தையை காப்பாற்ற முடியாது, இனி குழந்தைய ஜீவனோட நம்ம எடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இவங்களை பிரயாசப்பட்டாச்சு, இவங்க முயற்சி எடுத்தாச்சு, இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவர்களால் என்ன பண்ண முடியலன்னா அந்த குழந்தைய ஜீவனோட கொண்டு வர, அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஊழியனை ஆண்டவர் நேரடியாக கர்த்தர் அனுப்பி அந்த மகனை கர்த்தர் உயிரோடே கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறார். நாம் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே என் தேவன் எனக்காக அவர் சொன்னதை செய்து முடிக்க நான் நம்புகிறது அவரிடத்திலிருந்து கொடுக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன்
வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ இவங்க பிரயாசம் எடுக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா நாளுக்கு நாள் குறைஞ்ச பாடு இல்லை, நாளுக்கு நாள் சரியான பாடு இல்லை. அதற்கு மாறாக நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒருவேளை இந்த ஜெபத்துல நீங்க கலந்து கொண்டு நீங்க சொல்லலாம், பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்கு பாஸ்டர், நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது, கடன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது, சமாதான குறைவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, இது டெய்லி அதிகமாகிறதுனால இப்படியே போய் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது, எவ்வளவு அதிகரிக்கிற நெருப்பானாலும் ஒரு நாள் அந்த நெருப்பு அணைந்து தான் ஆகும். எப்படி 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அப்படியே அதிகரிச்சுட்டே இருக்கிற அந்த நெருப்பை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் 4வது நபராய் உள்ளே கடந்து போய் அந்த நெருப்பை கர்த்தர் அணைத்தாரோ, அதனுடைய பலத்தை கர்த்தர் அணைத்தாரோ, அதே போல கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் அவராலே வரும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்ப அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்நிலையை ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போவாங்க. என்னம்மா நம்ம நம்ப அந்த பிரச்சனை என்ன பண்ணோம்னா அதிகரிச்சுட்டே போகும். அதான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் அப்படியே நம்புறாரு. ஆண்டவரே, என்னுடைய சகோதரர்கள் எல்லார் மத்தியிலையும் என்ன நீங்க நடத்துகிறதற்காக நன்றின்னு ஆண்டவரை நம்புறாரு. இவர் நம்பின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனை பொறாமையோட பார்க்கறாங்க. அதற்கு பிறகு அவனை தூக்கி குழியில போடுறாங்க. அதற்கு பிறகு வழி போக்கர் கையில் அவனை விற்று போடுறாங்க. அதற்கு பிறகு போத்திபாருடைய வீட்டில் அவனை அடிமையாய் வேலை பார்க்கறான். அதற்கு பிறகு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுதுன்னா நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது, அதிகரிச்சுட்டே போகுது. இவன் ஜெபம் பண்ண கூடுது, விசுவாசிக்க கூடுது, ஜெபம் பண்ண கூடிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஒரு நாள் அவ்வளவு தூரம் உயர்ந்த பிரச்சனை, சிறைச்சாலை வரைக்கும் தன்னை கொண்டு வந்த பிரச்சனை, ஒரே நாளில் கர்த்தர் முழு பிரச்சனையும் முடித்து மறுபடியும் இந்த யோசேப்பை அவர் சொன்ன வார்த்தையை, அவன் நம்பின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, நீ அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாதே, எவ்வளவேனும் கலங்காதே. ஆண்டவரே, நான் இப்படி நம்பினேனே, இத்தனை நாட்கள் நான் நம்பினேனே, நான் உங்களை நம்ப இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்குது, இந்த கடன் அதிகரிச்சுட்டே இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இந்த பிரச்சனை அதிகரித்து மரணம் வரைக்கு கொண்டு போனாலும் அந்த இடத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் நம்புகிற நம்பிக்கையை நிறைவேற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையின் நடுவிலே நான் நம்புகிற நம்பிக்கையை கண்டிப்பாய் கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு பிசாசு துரத்தும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிசாசு போகிறதற்கு நேரம் ஆயிருச்சு, இந்த பிசாசு போயிரும் அப்படின்றத நம்ம எதுல கெஸ் பண்ணுவோம் தெரியுமா? எதுல கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? எப்போ அந்த பிசாசு ஆட ஆரம்பிக்குதோ, எப்போ அந்த பிசாசு ஆக்ரோஷமா நான் போக மாட்டேன்னு சொல்லுதோ, அவ்வளவுதான். அது போக மாட்டேன்னு சொல்லி ஆக்ரோஷம் ஆயிருச்சுனாலே நம்ம உடனே நினைச்சிட வேண்டியது தான், அது போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, அது போகுது. ஏன்னா போகிற நேரத்தில் அது பூச்சாண்டி காமிக்கிறது மாதிரி நான் போக மாட்டேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும். ஆனா அது தைரியமா சொல்றது இல்ல, பயத்தோட சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை சோதிக்கிற சத்துரு, உங்களை விழத்தள்ள வேண்டும் என்கிற சத்துரு, நீங்க நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கையை பார்த்த உடனே இவன் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிப்பானோன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்குள்ள எப்படி ஏவி விட்டு 7 மடங்கு அக்கினி சூரியனை எரிய செஞ்சது போல உங்க பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம், உங்களுடைய போராட்டம்
போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம். அப்போ எப்படினாலும் விழுவாங்க, அப்போ எப்படினாலும் பயப்படுவா, அப்போ ஜெபத்தை நிறுத்துவாங்கன்னு நினைச்சு உங்களோட பிசாசு போராடிட்டே இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு விசுவாசத்தோட போங்க. இல்ல, எத்தனை வந்தாலும், எவ்வளவு பெரிதாய் போனாலும், இந்த பிரச்சனை அதிகமாக ஹல்லேலூயா, ஆமென், அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து, அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். இது கர்த்தரே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை இல்லை மகளே, நீ தான் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த இடத்துல வந்திருக்க. ஆண்டவரே, நான் தேட பிரச்சனை அதிகரிச்சுட்டு தானே இருக்குது, நான் உங்களிடத்துல வர பிரச்சனை அதிகரிச்சுட்டு தானே இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நான் தேடாம விட்டுறட்டுமா அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கும் போது நீங்க கடந்து போகிற முதல் சூழ்நிலை இந்த சூழ்நிலை தான், அதிகரித்து கொண்டு வருகிற பிரச்சனை. ஆனா அதன் நடுவிலே கர்த்தர் கிருபையா இறங்க போகிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது தேவனாலே வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் நம்பும் போது எனக்கு வருகிற முதல் சூழ்நிலை, நான் நம்ப அதிகரித்து கொண்டு வருகிற சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாய் முடித்து வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் மலை போல இருக்கிற பிரச்சனை கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எப்படி முடியுமாமா? மெழுகு போல முடிய பண்ணுகிறவர் கர்த்தர். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நெல்லோடு சேர்ந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னா, களைகளும் வளரட்டும், நீ விட்டுரு, அந்த களைகள் அப்படி வளரத்தான் செய்யும். ஆனா ஒன்று, நான் திரும்பி அறுப்பேன், அறுத்து அறுவடை செய்து அதை அடிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, கோதுமை மணியாகிய நீ தப்பித்து கொள்ளுவாய், பதரோ அக்கினியில் போடப்படும். சில நேரத்தில் ஆண்டவரை நீங்க நம்ப சில பதர்களை ஆண்டவர் வளர வைப்பார், சிலதான் ஆண்டவர் அப்படியே விட்டு வைப்பார். ஆனா நீங்க எவ்வளவு அது பெருசானாலும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். இரண்டாவதாக வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 2 ராஜாக்கள், ஆமென், 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இரட்டை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்திக்காமலும் அவனை வினாவாமலும், உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். அடுத்த பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி இவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா, ஆமென், வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். அடுத்து வாசிங்க. உள்ளே போய், ஆமென், உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தான் உள்ளம் கைகள் அவன் உள்ளம் கைகளின் மேலும் படும்படியாக, ஆமென், அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவதாக ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்பும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற முதல் சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அதிகரித்து கொண்டு போகிற பிரச்சனை. அப்படின்னா நம்ம நம்புகிற வரைக்கும் சில நேரத்தில் அந்த பிரச்சனை வந்து சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா நம்ம எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ, நம்ம எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த பிரச்சனையினுடைய தாக்கம், அந்த பிரச்சனையினுடைய வீரியம் அதிகமாகிட்டே போகும். ஆனா கர்த்தர் கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க வந்து எந்த விதத்திலும் நீ அவிசுவாசப்பட வேண்டாம். நீ நம்பி இருக்கிற ஒரு காரியம் நீங்க நம்ப உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் ஒரு நாள் ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் சொல்லுது என்னன்னா, இந்த குழந்தை வந்து ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலையில இருக்குது. அப்போ அந்த அந்த இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர் தானே, கண்டிப்பா இந்த பிள்ளையை உயிரோட எனக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவர் அப்படின்னு இப்ப தீர்க்கதரிசியின் இடத்துல போய் நம்பிக்கையோட அவங்க பேசுறாங்க. உடனே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ இருக்கிற தீர்க்கதரிசிகள் வந்து ரொம்ப சீக்கிரமா எல்லாம் வந்துவிட மாட்டாங்க. நம்ம கூப்பிட்ட உடனே வாங்கணும் உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க, ரொம்ப முக்கியமா தான் வருவாங்க. அப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கையில இருக்கிற தடி அப்படின்னா ஒரு கோல், அந்த கோலை வந்து தன்னுடைய அசிஸ்டன்டுடைய கையில கொடுத்துட்டு, எப்பா இதை கொண்டு போய் பிள்ளையினுடைய முகத்தின் மேல நீ வச்சிரு, அவ்வளவுதான் அவன் உயிரோட எழும்புவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு எந்த மறு உத்தரவும் சொல்லாமல் அப்படியே கீழ்ப்படிந்து, அப்படிதானே ஆமை நான் நம்பி வந்துட்டேன், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, சரி இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடி அப்படியே கொண்டு போய் அந்த பிள்ளையினுடைய முகத்துல அந்த தடியை வைத்ததற்கு பிறகும் வேதம் சொல்லுது, அந்த பிள்ளை உயிரோட வரல, அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சாமா, அந்த இடத்துல செத்து போயிருச்சு, இறந்து போயிருச்சு. அப்போ இரண்டாவது நம்பிக்கொண்டிருக்கிறவங்க சந்திக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாத்தையும் நம்ம விட்டுருக்கலாம். ஆண்டவரே நீங்க எதெல்லாம் விட சொல்றீங்க அதெல்லாம் நான் விடுறேன். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் வந்து நிறைய காரியத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கலாம். நான் இன்னும் எதை ஆண்டவரே விடணும், இன்னும் நான் எவ்வளவு எந்த விதத்துல நான் மாறணும், இன்னும் நான் எப்படி ஜெபம் பண்ணணும், இன்னும் நான் எப்படி என்ன ஒப்பு கொடுக்கணும், நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் செய்து பார்த்தேனே. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண சொன்னீங்க, நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே. ராத்திரி ஜெபம் பண்ண சொன்னீங்க, அந்த மாதிரி நான் சொன்னேன். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இந்த மனுஷனை போல இந்த சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம், பாஸ்டர் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு பதில் இல்லை, நான் பண்ணாத ஜெபம் இல்லை, நான் எல்லா ஜெபத்தையும் போன உபவாச ஜெபம், முந்தின உபவாச ஜெபம், பைபிள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன், ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய தோல்வி வந்திருக்குது, நான் நம்பின காரியம் நடக்கல அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரிய மகத்துவத்தை செய்கிறார். அந்த குழந்தை அந்த தடியை வைத்து உயிரோடு எழும்பலேன்னு தெரிஞ்ச உடனே வேதம் சொல்கிறது, அந்த தீர்க்கதரிசி நேரடியாய் வந்து கதவை சாத்தி கொண்டு தன்னுடைய முகத்தை பிள்ளையினுடைய முகத்தின் மேல் வைத்து தன்னுடைய கையை பிள்ளையினுடைய கையின் மேல் வைத்து படுத்து கொண்ட உடனே அந்த குழந்தையின் மேல் அனல் உண்டாகி மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பிருச்சு. மரித்த பிள்ளையை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன், இனி இந்த பிரச்சனையை கர்த்தர் வேற யாரையும் வச்சு டீல் பண்ண மாட்டாரு. கர்த்தரே நேரடியாய் வந்து உங்களுடைய சூழ்நிலை உங்க பிரச்சனையை கர்த்தர் நேரடியாய் வந்து அவரே டீல் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த 100 days ஜெபம் அதற்காகத்தான் கர்த்தர் நேரடியா வந்து டீல் பண்ண போறாரு. 38 வருடமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் நேரடியாய் டீல் பண்ணாரு. கனசரேத்திலே இருக்கிற 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனுஷனை கர்த்தர் நேரடியாய் கர்த்தர் சந்தித்தார். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, இல்ல நான் ஒன்று செய்வேன், உனக்கு நேரடியாய் அந்த பிரச்சனையிலே கர்த்தரே கடந்து வந்து அந்த சூழ்நிலையை சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் நம்புகிறது அவராலே வரும். நல்ல கரங்களை மேல தட்டி ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அவரே நேரடியாக வருவார். நம்பர் 2, இரண்டாவது இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, சொன்னபடி செய்தும் நடக்காத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்புகிறது அவராலே வரும். உங்க பிள்ளைகளை குறிச்ச திருமணத்தை குறித்து நீங்க நினைச்சிருக்கிறது அவராலே வரும். ஆனா இந்த வசனத்தினுடைய அர்த்தத்துல 2 சூழ்நிலையை பார்த்தோம். அப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு, இந்த ஜெபத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு, இந்த பிரச்சனை எவ்வளவு அதிகரித்து கொண்டே போனாலும் நீங்க பயப்படவே வேண்டாம். எரிகிற அக்கினி சூளையை அமர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அந்த இடம் வரைக்கும் தான் போகும். கர்த்தர் குறித்திருக்கிற அந்த சூழ்நிலை வரைக்கும் தான் போகும். அதற்கு பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து அதிலிருந்து திரும்ப உயர்த்த ஆரம்பிப்பார்.
ஆமென். இரண்டாவதாக இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்பும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற எல்லாத்தையும் ஒன்னொன்னா விட்டுட்டு ஒன்னொன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படின்னா எல்லாத்தையுமே இப்ப இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நீங்க அப்படிதான். ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரோ எப்படி எல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் கேட்டு எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனா கூட நிறைய பேருடைய மனசுக்குள்ள நான் இவ்வளவு செய்யறேனே, சிலரெல்லாம் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்களே, நான் இனி என்ன பண்ணணும் ஆண்டவரே, நான் எப்படி கீழ்ப்படியணும்னு எனக்கு தெரியல, எப்படி எனக்கு ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி நான் என்ன ஒப்பு கொடுக்கணும்னு நான் எனக்கு தெரியல, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன ஆண்டவரே பண்ணணும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் நேரடியா அதுல டீல் பண்ணுவேன். ஏசப்பா நேரடியா டீல் பண்ணுவார். ஆமென். இந்த சூழ்நிலையில யார் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும், திருச்சபையில கேட்டுட்டு இருக்கலாம், ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கலாம், இதே வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள எழும்பிட்டே இருக்கலாம். நான் இன்னும் என்ன பண்ணணும், என் பிள்ளையினுடைய திருமணத்துக்கு நான் இனி என்ன பண்ணணும், என் உயர்வுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, அதையும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்தேனே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்தே போகாதீங்க, நீங்க நம்புகிற காரியம் அவராலே வரும். நீங்க நம்புற காரியம் அவராலே வரும். நீங்க விசுவாசித்த காரியம் அவரால் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நான் இந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒன்றை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அடுத்த வார்த்தை, இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா, நீங்கள் உங்களுக்காக ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 22வது வசனம், 12ஆம் அதிகாரம் 22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மட்டும் ஒரு குழப்பம் இல்லை, யாருக்குள்ளேயும் இந்த குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்குள்ளேயே இந்த குழப்பம் இருக்குது. நீங்க 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுடைய பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம், சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். இப்போ நல்லா கவனிச்சுங்க, இதுவரைக்கும் இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகளை செலக்ட் பண்ணது, நியாயாதிபதிகளை வச்சது யார் அப்படின்னா கர்த்தர் தான். நியாயாதிபதிகளை கர்த்தர் உண்டாக்கினார். சாமுவேல் அவர் தான் ஆண்டவர் உண்டு பண்ணினார். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் டைம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த மகன்களை இந்த சாமுவேல் நியாயாதிபதிகளாய் நியமிக்கிறார். 2 பேரையும் நியமிக்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்கல, ஆண்டவர் சொல்லல, ஆண்டவரிடத்துல எந்த பதிலும் வரல. இவராகவே தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றாருன்னா நியாயாதிபதிகளாய் நியமிக்கிறார். ஆனா இவங்க 2 பேருமே ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கல. இவர்கள் இடையிலே இவருடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போகுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பம் உண்டாயிருக்கு. என்ன குழப்பம்னா, எங்களுக்கு என்ன
பண்ண முடியும்? யார் எங்களுக்கு நியாயாதிபதிகளா இருக்க போறீங்க? எங்களுக்கு அடுத்து எங்களை யார் முன் கொண்டு போக போறீங்க? அதற்காக தான் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ராஜா தேவை. உடனே ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன தள்ளினார்கள்? அப்போ இந்த சாமுவேலுடைய 2 பிள்ளைகளை நியாயாதிபதிகளாய் நியமித்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க அந்த பிள்ளைங்க 2 பேரையும் ஏற்றுக்கொள்றது மாதிரியே இல்லை. இதுவரைக்கும் ரொம்ப அழகா நியாயாதிபதிகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அழகாய் வழி நடத்தப்பட்டு வந்த இவர்களுக்கு சாமுவேலுடைய ஏத்துக்க முடியல. பக்கத்து நாட்டில் எல்லா ராஜாக்கள் இருக்கிறார்கள். அப்பதான் ஆண்டவரை பார்த்து முறையிடுறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்ன உடனே சாமுவேல் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளல. அப்படின்னா உன்னை தள்ளலன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க பிள்ளைய தள்ளல, நீ தான் உன் பிள்ளைய நியமிச்ச, ஆனா உங்க பிள்ளைய ஏத்துக்கல, என்னை தள்ளினார்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவர்கள் அப்படியே விட்டு விடாதபடி என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கடைசியா 22வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தன்னுடைய ஜனத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, மூன்றாவது, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் நம்புகிற காரியம் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளே குழம்பி போன காலம், இஸ்ரவேல் ஜனங்களே குழம்பி போன காலம், அங்கே குழப்பம் அடையாத மனிதர்கள் குழம்பி போன காலம். ஆனா அவ்வளவு குழப்பத்தின் மத்தியிலையும் கர்த்தர் தமது ஜனத்தை நேசித்து அவர்கள் நம்புகிறதை கர்த்தர் அவர்கள் கையிலே கிருபையாய் கர்த்தர் தந்தார். ஆமென். ஒருவேளை நீங்கள் நம்புகிறதன் பேரில் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிருக்கலாம். ரொம்ப குழப்பமா, இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா, இது ஆண்டவர் பிரியப்படுறாரா இல்லையா, ஒரே குழப்பத்தோட, பாஸ்டர் நான் ஒரு காரியத்தை நான் நம்பி நான் ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, இப்ப எனக்கு ரொம்ப நாள் ஆனதுனால அந்த காரியத்தை குறித்து நான் குழம்பி போயிருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியே குழம்பி போனாலும் சமாதானத்தின் தேவன் நம்மை நேசிக்கிறபடினால், அவர் தமதுக்கு ஜனமாய் தெரிந்து கொண்டபடினால் உங்கள் குழப்பங்களை ஆண்டவர் மாற்றி நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தை குறிச்சிருக்கிற குழப்பங்கள் மாறப்போகிறது. எதிர்காலத்தை குறித்து இருக்கிற குழப்பங்கள் மாறப்போகிறது. நீங்க நம்பினதை குறித்து இருக்கிற அந்த குழப்பத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு தெளிந்த நீரோடையாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்க குழப்பமான சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகள் அப்படியே உயர்த்தி, முழு பலத்தோட உயர்த்தி, வெகு சீக்கிரத்திலே நீங்கள் நம்புகிறது அவருடைய கரத்தினால் நடக்கும். நீங்கள் நம்புகிற அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால் கைகூடி வரும். அன்றைக்கு இந்த குழப்பங்கள் முழுவதும் மாறி போகும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே நீ குழம்ப வேண்டாம். ஆண்டவரே நான் நம்புறேன், ஆனா எனக்குள்ள ரொம்ப குழப்பமா இருக்குது, எப்படி செய்கிறது, என்ன பண்றது, என்ன செய்வேன், எனக்கு எதுவுமே தெரியலையே. நீங்க என்ன உயர்த்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, என் தலையை நிமிர பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன், என் சத்துருக்கு முன்னாடி திரும்ப நான் வாழுவேன்னு நம்புறேன். ஆனா கடந்து போகிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமான சூழ்நிலையா இருக்குது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த குழப்பமான சூழ்நிலையிலையும் நீர் நம்புகிறது அவராலே வரும். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, முழு பலத்தோடு, ஆமென். எனக்குள்ளே ஒரு தெளிவை கொடுக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே இப்போ ஒரு கிருபை, அந்த குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆமென். எந்த சூழ்நிலையில வருமாமா, குழப்பமான சூழ்நிலை ஆனாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பர் 1, முதலாவது, அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஆனாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் சொற்படி செய்தும் நடக்காத சூழ்நிலையா இருந்தாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பர் 3, மூன்றாவது, குழப்பமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா.